அப்பனே முருகா, நீ இந்த அப்பா என் பிள்ளைக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தைய கொடுக்கணும். ஏச்சு பேச்சு வாங்க முடியல. அவன் பாவம், நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. கடவுளே, அவள் செஞ்சதெல்லாம் மன்னிச்சு நீ இந்த அப்பா ஒரு குழந்தைய கொடுக்கணும். அதுக்கு நீ இந்த அப்பா ஆள் புரியணும். சத்த உட்காந்துட்டாச்சும் போவோம். தனியாக வீட்டில் போயிருக்கோம், கடுப்பாக இருக்குது. வீட்லேயும் யாரும் இல்லை. அது என்ன அண்ணன் மாதிரி நிற்கிது? அண்ணன் அண்ணன் கோயிலுக்குலாம் வராது, என்ன திடீர்னு வந்திருக்கு? அண்ணே அண்ணே. கமலா வாமா, சொல்லுமா, இன்னும் கோயிலுக்கு வந்தியோமா? என்ன நீ கோயிலில் வந்து நிற்கிற? அதுவும் தனியாக நீ சாமியெல்லாம் கும்பிட வரமாட்டியா? கோயிலுக்குலாம் கூப்பிட்டா என்னன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டியா? இப்போ என்ன கோயிலுக்கு வந்து நிற்கிற? எங்கே அண்ணி வந்திருக்காங்களா? இல்லைம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். கோயிலுக்கு தான் வரமாட்டேன். என்ன பண்ணுறது, கஷ்ட காலம் வந்தால் வர வேண்டியதானே இருக்குது. மனசே சரியில்லைம்மா. வீட்டில் இருந்தாலும் அப்படியே தலை காயிற மாதிரி இருக்கு. அவள் மூஞ்சியும் பார்க்க பிடிக்கல. அதையும் சத்த நேரம் இங்கிட்ட வந்துட்டு போகலான்னு வந்தேன். ஒருத்தர் பார்க்கணும், அவர் இங்கே வாரேன்னு சொன்னார். அதனால தான் நின்றுக்கிட்டே இருக்கம்மா. நீ என்ன சாமி கும்பிட வந்தியா? நீ மட்டும் தான் வந்தியா? சாமி கும்பிட்டியா? ஆமாண்ணே, நான் மட்டும்தானே வந்தேன். ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. எங்கே இந்த மலர் இருக்குதே, ஒரு குழந்தைய கொடுக்கணும். நானும் கோயிலாக போய் வேண்டிக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவளுக்கு பாவம். மலர் இப்போலாம் எங்கேயும் வெளியிலே வாரதில்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்னத்த பண்ண, கடவுள் தான் கருணை காட்டணும். அதே இப்படி வந்தேன், சாமி பார்த்துட்டு போகலான்னு. சரி, அதே நீ நிற்கிறியா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். என்ன பண்ண சொல்கிற வீடு? மலர்லாம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. நீ தான் ஒரு கல்யாணம் கூட சொல்ல மாட்டேங்கிட்டே. சரி வீடு, வந்தனா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவன் நல்லாதாம்மா இருக்கா. எங்கே இருக்கா? இங்கே இருக்காளா அங்கே இருக்காளா? எந்த எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியுனே. இப்போ எங்கே இருக்கா? நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசுனியா என்ன? எங்கேம்மா, நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிவிட்டாங்க. சொத்து பத்து இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிவிட்டாங்க. அதே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த கோபத்திலே அவரை போயெல்லாம் நான் கூப்பிடவே இல்லை. என்னத்தை கூப்பிட்டோம், வந்து கூட்டிகிட்டு போட்டோம், பஞ்சாயத்து வைக்கட்டும், நம்ம பேசி அப்புறம் அனுப்பிச்சி விடுவோம். ஒன்றுமே இல்லாமல் எதுக்குமா பொய் சொல்லணும்? பொய் சொல்லி இப்படி ஏமாற்றி விட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் பண்ணது தப்புதே. நல்லா விசாரிச்சிருக்கோம். நம்ம பேச்சை கேட்டு விசாரிக்காமல் காசு பண்ணுறத பார்த்தோன்னே நானும் வாயை பிறந்தாச்சு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வீட்டில் தான் இருக்கா, வெளியில் எங்கேயும் அவள் போகிறதே இல்லை இப்போ. ஆனால் நல்ல குடும்பமானே, நான் கேள்விப்பட்டேன். காசு பணம் இல்லை போல. இருந்தால் இடம்லாம் நிறையா தான் கிடக்கா. தோட்டமே பெரிய தோட்டமாமே, காய்கறி வியாபாரம் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் தங்கமான மனுஷங்களான்னு அதுலலாம் ஒன்றும் குறைச்சல. நானும் தான் விசாரிச்சு பார்த்தேன். காசு பணம் இருக்குன்னு அவங்களே நேரடியாக உண்டு சொன்னாங்களா பணக்காரன்னு? எப்படி? இல்லைம்மா, உன் அண்ணியோட அக்கா தானே பார்த்தாங்க. அதனால நான் அவ்வளோவா விசாரிக்கல. அவளும் அவங்க பார்த்துட்டாங்க, நீங்கள் விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்ததையும் தெரியுது, தரகட்ட எல்லாமே சொல்லிட்டாங்களாம். அவங்க இருந்த வீடு ஒத்திக்கிதே இருந்தாங்களாம், அந்த மாடி வீடு. இப்போ காலி பண்ணிட்டு இப்போ தோட்டத்துக்கு போயிட்டாங்க போல். அவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாங்கம்மா. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் வீடு பார்க்கல, ஒன்று பார்க்கல, சும்மா திருன்னு கல்யாணத்தை முடிச்சு போட்டியே. இப்படியா என்ன பண்ணுறது? கொஞ்சம் விசாரிச்சு தானே பண்ணணும். ஆனால் நல்ல குடும்பம் தான். காசு பண்ண இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? வந்தநாட சொல்லி அனுப்பிச்சு வைங்கண்ணே. நல்ல குடும்பம். அந்த மாதிரி குடும்பம் கிடைக்கவே கிடைக்காது. மாமனார் மாமியார் தான் அப்படியே தங்கமான மனுஷன், கையில் வச்சு தாங்குவா தெரியுமா? அந்த பையனை நல்ல பையனை ஊருக்குள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. நீ விசாரிக்காமல் கட்டி கொடுத்துட்டேன். கட்டி கொடுத்தா நல்ல குடும்பம் தான். ஆனால் காசு பண்ணுறதுக்கு குறைச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? காசு பண்ணுறது வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பிள்ளை நல்லா பார்த்தீங்கன்னா பத்தாத உனக்கு. நான் சொல்கிறது எங்கேம்மா அவள் கேட்குறா? வீடு பார்க்கலாம் கூட்டு அதெல்லாம் வேணாம், செலவு இழுத்துக்க வேணாம், அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம நகை போடணும் அப்படின்னு. ஆனால் அவங்க நகையே கேட்கல, இவளாதே போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நகையெல்லாம் போட்டுதேன். ஆனால் அதெல்லாம் அப்படியே தான் பத்திரமா கொண்டு வந்துட்டா. வந்தேன் அதெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல, உண்மையை சொல்லலேன்னு வருத்தம் தான். ஆனால் தரகட்டு எல்லாம் சொல்லிட்டாங்களா. நம்ம தான் ஒழுங்காக விசாரிக்கல. வீடு இதுவே பார்க்க போயிருந்தா அப்போவாச்சும் தெரிஞ்சிருக்கும். இது ஒத்திக்குதே இருந்தால் நம்ம தான் எதுக்குமே போலே. திடுப்புன்னு முந்தின நாள் நிச்சயத்தை வச்சு மறுநாள் கல்யாணத்தை வச்சுட்டோம். அதுவும் உனக்கெல்லாம் சொல்ல கூட இல்லை. நான் என்னத்த சொல்ல, என் நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. இப்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் பேச்சை கேட்டு ஒன்னெல்லாம் நான் ஒதுக்கிவிட்டேனேம்மா. என்னம்மா பண்ணுறது? உன் நகையை நாளைக்கு உண்டாந்து தாரம்மா. நான் அன்றைக்கே கொண்டு வருவோம் தான் நினச்சேன். இப்படி டென்ஷன்லேயே இருந்தேன்னா அதே மறந்துட்டேன். உன் நகையை தான் கொண்டாந்து தரணும், மறந்து போகுது. சரி விடு. நான் இப்போ என்ன குடியா முழுகி போச்சு. நல்ல குடும்பத்தில் தான் கட்டி கொடுத்துருக்கேன். காசு பண்ண இல்லைன்னா என்ன? உன்னோட காசு இருக்குது. அவங்கள்ட்ட என்ன தோட்டம் தரவுலாம் நல்லா காயெல்லாம் அவங்களாம் காய் சந்தைக்கே போவேன். நான் காயெல்லாம் வாங்கலாம். நல்லா பார்க்குறக்கு ஆள் இல்லைன்னா வச்சுக்க. நல்லா செய்யலானே. போர் போட்டு வச்சிருக்காங்க. இடம்லாம் பிரிக்காமல் கிடக்கும். அதெல்லாம் பிரிச்சா நல்ல சொத்து தான். ஒரு வீட்டை கட்டிக்கலாம். இவ்வளோ இதாக இருக்க சொல்லு. நீ எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத சரியா? நல்ல குடும்பத்தில் தான் கட்டி கொடுத்துருக்கேன். அதாம்மா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. எதுவும் நல்லா பார்த்துக்கிட்டா சரி. அவளை காசு பணம் நம்ம தான் கொடுத்து உதவி பண்ண. ஒத்த பிள்ளை தானே, அவளுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. அதே இப்படி வந்துட்டு போகலான்னு வந்து நான் என்றைக்கு சாமி கும்பிட்டுருக்கேன். ஒருத்தர் வாரம் சொன்னார், அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்க வேண்டியிருக்கு. அப்படியே அந்த காசு வாங்கி நாளைக்கு ஒரு நகையை திருப்பி கொண்டாந்து வீட்டில் தந்துட்டு போகிறேன். நாளைக்கு நீ வீட்டில் தானே இருப்ப. இருந்தாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு சங்கட்டமாக இருக்குது. கல்யாணம்லாம் ஒன்றுமே சொல்லலை. மச்சான் வந்தால் நீ வீட்டுக்குள்ளே விடுவாரா, நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க மாட்டார். அதெல்லாம் யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணே. வானே, நீ எப்போதும் போல வானே. நீ வர மாட்டேங்கிறேன்னே உங்களுக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்கலன்னு ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ்வளோதானா அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதெல்லாம் நீ வந்தால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எப்பவும் போல பேசுவாங்க. நீ வானே, நீ காலையிலே வானே. நாளைக்கு நான் அண்ணியை எங்கள் நாத்தனார் இருக்கால வீட்டில் கோழி இருக்கேன், ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு வர சொல்லுவேன். நல்லா கொண்டு வருவாங்க. சரிம்மா, நான் நகையை திருப்பிட்டு ஃபோன் பண்ணுறேன். கல்யாண செலவுதே ரொம்ப வாங்கி ஆடம்பரமாக பண்ணியாச்சு. அவங்க ஒன்றும் சொல்ல, நாங்களாம் பண்ணதே. சரி, நம்மளாம் இழுத்துக்கிட்டாச்சு. நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளைக்கு தானே பண்ணோம். சரி வீடு பார்த்துக்குவோம். உன் நகை நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கொண்டாந்து தாரேன். காசு ரெடி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, வந்தோன்னதையும் தெரியும். நீ சாப்பிட்டியா? வாரியா சாப்பிட்லாம்?
சரி பாருண்ணே, காசு இல்லைன்னா கூட ரொம்ப சிரமப்படாத, இருக்கும்போது திருப்பி கொடு. மீன் அதெல்லாம் கேட்கல, அவளாம் நல்ல பொண்ணு, அவளதே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அவள் அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன தெரிஞ்சு கூட்ட கொடுத்தீங்களே மறுபடியும் கேட்டியலா என்னன்னு கூட கேட்கல. நீ என்னதான் கூட இல்லைன்னா மெதுவாக கூட கொடு, வந்து நான் நல்லா இருந்தால் சரி, இல்லைன்னா அவளுக்கு கூட ஏதாச்சும் செயினை மாற்றி போட்டு விடு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை மல்லம்மா, காசு ரெடி ஆயிரும்னா நாளைக்கு இல்லைனாலும் நாளை கழிச்சாச்சும் நான் கொண்டாந்து தந்துடுவேன். எதுக்கு மீனாக்கா உங்கள் அம்மா ஆசையாக கொடுத்தது, அது எதுக்கு வேணா விட, அவளே வச்சுக்கிட்டு பாவம். சரி அண்ணி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, எதுவும் திட்டிக்கிட்டே இருக்காது சரியா? நான் என்னம்மா சொல்ல போகிறேன், அவங்க பேச்சை கேட்டு ஒன்றதே, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவளை நான் என்ன திட்ட போறேன், அவள் என்னை திட்டாமல் இருந்தால் சரிதே. அவள் சொல்கிற பேச்சை கேட்டுதே நான் இந்த நிலைமையில இருக்கேன், இல்லைன்னா எனக்கு இந்த நிலைமையா? சரிம்மா, அவர் என்ன காணா, மறுபடியும் ஃபோன் பண்ணணும். நீ என்ன இருக்கியா, உனக்கு போய் டீ ஆச்சும் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைண்ணே, இன்னைக்கு சஷ்டி வேறையா, விரதம் இருப்பேன். அவளுக்கு தான் ஒரு குழந்தை பிறக்கணுமே, அவள் தான் இருக்க மாட்டேங்கிறா, விரதம்லாம் சாமியே வேணாம், எதுவுமே செய்ய மாட்டேங்குது, அப்படி இப்படிங்கிறா. என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைக்காண்டி நம்ம தானே இருக்கணும். அதனால நீலாம் சாப்பிட மாட்டேனே, அதே கோயிலுக்கு வந்துட்டு சத்த நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வந்து கிளம்புறேன், வீட்டில் வேலை கிடக்கு, மீனாலும் போயிருப்பா, போகிறேன்னு எப்படி? சரி உடம்பு பார்த்துக்க, விரதம்லாம் இருக்காது. விரதம் சாமி எல்லாம் தெரியுமா, அதெல்லாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சரியா? இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறந்துடும், அதெல்லாம் நீ எதுக்கும் கலங்காத. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன், ஃபோன் பண்ணு என்னதுன்னு சரியா? நீ போட்டு மனசை எதுவும் குழப்பிக்காத, நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசு. இப்போ ஒரு வாரம் வந்து இருந்துட்டு கூட அப்புறமா போச்சல் வந்து நான் நீ பேசி புரிய வைக்கிறேன். நீ பேசினாலும் கேட்பால, உங்கள் அம்மா பேசினாச்சும் எடுத்து விடுவா. நீ பேசி புரிய வை சரியா? நல்ல குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவா, நல்லா கரைச்சி எல்லாமே இருக்கலாம். யாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் இல்லை, ஒத்த ஆள் ஆனால் நல்லாவும் வச்சுக்குவா. நீ எடுத்து சொல்ல புரிஞ்சுப்பா, படிச்ச பிள்ளை தானே. சரிம்மா, நான் பார்க்குறேன், நீ கிளம்பு.